ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸோட இந்த டாபிக் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது மோஸ்ட்லி இது வந்து ஒரே ஒரு பார்ட் தான் கவர் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே இதில் கவர் பண்ணுறதுக்கு பெருசாக கான்செப்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ ஓகே ஸோ இதில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதாவது இப்போ ஒரு ரெண்டு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. இப்போ A:B வந்து 1:2ன்னும் B:C வந்து 2 சரி 2:4ன்னு வச்சுப்போம். இப்போ கொடுத்துட்டு வாட் இஸ் A:B:Cன்னு கேட்பாங்க. ஸோ அப்படின்றப்ப என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி எழுதணும். ABCன்னு எழுதிட்டு A:B என்ன 1 2 அடுத்து B:C என்ன 2 4 ஆக்சுவலா இது ரெண்டுலையுமே பியோட ரேஷியோ காமனா தான் இருக்கு. ஸோ அப்போ 1:2:4ன்னு ஸ்ட்ரைட்டாவே எழுதிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு கோடு போட்டுட்டு இந்த 2க்கு முன்னாடி, அதாவது இந்த 1க்கு கீழே ஒரு கேப் இருக்கா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த இடத்துல 2 இருந்துச்சுன்னா அதே 2 இங்க எழுதணும், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கேப் இருக்கு. ஆக்சுவலா எங்க கேப் இருக்கோ அதுக்கு முன்னாடி இல்ல பின்னாடி, அதாவது சைட்ல என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் எழுதிடணும், ஓகேவா? இங்க 2 இருந்துச்சுன்னா இந்த இடத்துலயும் 2 எழுதிடணும், ஓகேவா? இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டா மல்டிப்ளை பண்ணுங்களேன். 2 2 2 சார் 4 4 2 சார் 8. ஸோ இப்போ அகைன் ரேஷியோ எடுத்தா 1:2:4, ஓகேவா? ஸோ இதுதான் A:B:Cயோட ரேஷியோ, ஓகேவா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சின்னதா பார்த்துருவோம். X:Y வந்து 2:3 இப்படி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. Z:Y வந்து 5:7. இப்போ வாட் இஸ் X:Y:Z கேட்டா ஃபர்ஸ்ட் இப்போ X:Y என்ன 2 3 அடுத்து Y:Z என்னன்னா 5 7 எழுதக்கூடாது. Y:Z வந்து 7:5, ஓகேவா? அப்போ இங்க 7 போடணும், இங்க 5 போடணும். அப்போ இந்த இடத்துல கேப்ல 3 போடணும், இந்த கேப்ல 7 போடணும். இப்போ அப்படியே மல்டிப்ளை பண்றதா 7 2 சார் 14, 7 3 சார் 21, 5 3 சார் 15, ஓகேவா? ஸோ 14:21:15 தான் இதோட ஆன்சரா இருக்கும். இப்போ அடுத்து இன்னொன்னு கொடுத்துருப்பாங்க. 2A is equal to 3B is equal to 4C, ஓகேவா? ஸோ வாட் இஸ் A:B:C என்னன்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டு மெத்தட் இருக்கு. ஜஸ்ட் இப்போ ரெண்டா எடுத்து ஈக்குவேட் பண்ணுங்களேன். ஸோ இப்போ 2A is equal to 3Bன்னு போட்டுட்டு இப்போ A/B என்னவா இருக்கும் 3/2. அடுத்தது 3B is equal to 4Cன்னு இருக்கா? இதுல B/C என்னவா இருக்கும் 4/3. இப்போ A:B என்ன 3:2, B:C வந்து 4:3, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு போன இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அந்த மாதிரி A:B:C என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்ல ஸ்ட்ரைட்டாவே இதை பார்த்த உடனே ஆன்சர் போடணும்னா இப்போ 2A is equal to 3B is equal to 4C. இப்ப 2 3 4 இதுக்கெல்லாம் LCM என்ன 12. அப்ப 12 வரணும்னா இங்க 2 இருக்கு, அப்போ 12 வரணும்னா 6 ஏக்கு. பில ஆல்ரெடி 3 இருக்கு, அப்போ 12 வரணும்னா 4 வேணும். 4ல இந்த சில வந்து ஆல்ரெடி 4 இருக்கு, அப்போ 12 வேணும்னா 3 வேணும். அப்ப 6:4:3 தான் A:B:C ஆன்சரா இருக்கும். என்ன செக் பண்ணிடுவோமே. A:B என்ன 3:2, இது வந்து 4:3. அப்ப இங்க என்ன இருக்கும்னா 12 4 2 சார் 8 3 2 சார் 6 இருக்கும். 6:4:3, ஓகேவா? ஸோ இது எந்த மெத்தட்ல போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் இதுதான் வரப்போகுது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி, அதாவது 2A is equal to 3B is equal to 4Cனா ஸோ ஸ்ட்ரைட்டாவே LCM கண்டுபிடிச்சு அது அந்த LCM வர்றதுக்கு என்ன நம்பரால மல்டிப்ளை பண்ணணுமோ அதுதான் அந்த ரேஷியோவா இருக்கும். அப்படி இல்லைன்னா செப்பரேட்டா AB என்ன BC என்ன அதுக்கப்புறம் A:B:C என்ன, ஓகேவா? ஸோ இவ்வளோதான் ரேஷியோல இருக்க கான்செப்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் கொஷின்ஸ் எப்படிலாம் கொஷின்ஸ் டிஃப்ரெண்டா இருக்குன்றத வந்து பார்ப்போம், ஓகேவா? First question, the sum of two numbers is 84. If the two numbers are in the ratio of 4:3, then find the two numbers. Okay, so actually இந்த டாபிக்ல வந்து எனக்கு டஃப் லெவல் கொஸ்டின்ஸ் எங்கேயுமே கிடைக்கல, ஓகேவா? நானும் சர்ச் பண்ணி பார்த்த இடத்துல எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ இதுல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் வந்து பேசிக்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் இருக்க செகண்ட் ஹாஃப் ஆஃப் த செஷன் வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நல்லா இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ sum of two numbers is 84. The two numbers are in the ratio 4:3னா அந்த டூ நம்பர்ஸ் வந்து 4x, 3xன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 4x plus 3x தான் 84ன்ட்டான். அப்ப 7x is equal to 84னா x என்னவா இருக்கும் 12. அப்ப அந்த டூ நம்பர்ஸ் என்னவா இருக்கும் 4xனா 4 into 12, that is 48. அடுத்து 3xனா 3 into 12 36, ஓகேவா? ஸோ the two numbers are 48 and 36, okay. அடுத்த கொஸ்டின், the number of red balls and green balls in a bag are in the ratio 16:7.
So red is to green is in the ratio 16:7. If there are 45 more red balls than the green balls, then find the number of green balls in the bag. இங்க என்ன சொல்றாங்கன்னா ரெட் கிரீனை விட ரெட் பால்ஸ் வந்து 45 அதிகமா இருக்கு. இப்போ ரெட் பால் வந்து நான் 16x அஸ்யூம் பண்ணிக்கிறேன், கிரீன் பால் வந்து 7x அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அப்ப வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் them? The difference is 9x. கரெக்டா? சோ இப்ப 9x ரெட் பால்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இப்ப அந்த 9x ரெட் பால்ஸ் தான் என்னன்னா 45னா x என்ன 5. சோ x வந்து பாத்தீங்கன்னா 5. ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, find the number of green balls. green balls என்ன 7x. அப்ப 7 into 5 என்ன 35. ஓகேவா? so there are 35 green balls in the bag. okay. அடுத்த question. Two positive integers are in the ratio 7:16. What least positive integer must be added to each so that added to each these numbers so that the resultant will be in the ratio of 13:22. Actually, two numbers are in the ratio 7:13. அந்த நம்பர் வந்து 7x divided by 16x ன்னு இருக்கு. இப்போ என்னன்னா இந்த டூ நம்பர்ஸ் கூட நான் வந்து ஒரு நம்பர் ஆட் பண்ண போறேன். ஓகேவா? சோ ஒரு சேம் நம்பர் ஆட் பண்ண போறேன். லெட் தட் நம்பர் பி n. ஓகேவா? இப்போ இந்த நம்பர் ஆட் பண்றனால என்னாச்சுன்னா the resultant ratio வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 13/22 ஆயிடுச்சு. ஓகேவா? சோ இதுக்கப்புறம் ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னாலே we will get the answer. ஓகேவா? so two positive numbers are in the ratio 7:16. what positive integers must be? okay. இப்போ என்னன்னா 22 into 7 என்ன இருக்கும் 154. so 154x plus 22n that is equal to 16 into 13. 16 13 63 சார். இது வந்து 48, இது வந்து 16 1 0 208. so 208 8x plus 13n. so இப்போ 13n-ன்றப்ப 7 8 9. so 9n is equal to இங்க என்னவா இருக்கும் 54க்கு ஒரு 46 இருக்குமா, அடுத்து ஒரு 8 இருக்கு 54 இருக்கும். is equal to 54n. இந்த இடத்துல எதுக்கு x இருக்கும் எதுக்கு n இருக்கும், இது வந்து x 54x. அப்போ n by x is equal to 54/9. so 1 இது 6. ஓகேவா? ஓகே. so n by x is equal to 16 by okay. அப்போ 16/1 னா we have to add 6 right, because அந்த நம்பர்ஸோட ரேஷியோ வந்து பாருங்களேன், அதாவது அந்த புதுசா ஆட் பண்ற நம்பர் அதுக்கப்புறம் ஆல்ரெடி இருக்க நம்பரோட ரேஷியோ வந்து 1:6ல இருக்கு. அப்ப ஆல்ரெடி இருக்க நம்பர்ஸ் என்ன, இப்போ ஆல்ரெடி இருக்க நம்பர் வந்து 7:16. இப்போ இந்த 7:16ல 7x 16x எடுத்துப்போம். இதுல x is equal to 1. so the numbers are 7 and 16. if now I am adding 6 to both the numbers, plus 6 plus 6 13 இருக்குமா, இங்க என்ன இருக்கும் 16 plus 6 வந்து 22. see the numbers are in the ratio 13:22. okay. அடுத்த question. a number is divided into 4 parts such that 4 times the first part. first part வந்து a ன்னு எடுத்துக்கலாம். 4 times the first part, 3 times the second part, 6 times the third part and 8 times the fourth part are equal. so இப்போ இது எல்லாமே ஈக்குவலன்ட் தான். அப்ப நம்ம ஸ்ட்ரைட் அவே LCM எடுத்து 4 இது கண்டுபிடிச்சிடலாமா? so இப்போ இதுக்கு LCM வந்து 24. 24னா a is to b is to c is to d என்ன? so இங்க 6 வரும், 8 3s are 24, 6 4s are இங்க 3 வரும். so 6 8 4 3 தான் இதோட ஆன்சர். ஓகேவா? சோ அப்படி இல்ல எனக்கு வந்து போட தெரியலனா a is to b எடுங்க, b is to c எடுங்க, c is to d எடுங்க. இத 4 இத எடுத்துட்டு, அதாவது இந்த 3 இத எடுத்து வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சோ நான் இதுக்கு வந்து இந்த நான் 3 ரேஷியோ வரனால I will do it in the another method also. ஓகேவா? so 4 3 6 8. இப்போ a is to b என்ன? so a by b. a by b வந்து 3/4. அடுத்து b by c என்ன 6/3. அடுத்து c by d என்ன 8/6. இதை நான் வந்து 2/1 எடுத்துக்கிறேன், இதை வந்து 4/3 எடுத்துக்கிறேன். இப்போ
A is to B is to C is to D. இப்போ நமக்கு தெரியுமா A is to B வந்து 3 is to 4. அடுத்து B is to C வந்து 2 is to 1. C is to D வந்து பாத்தீங்கன்னா 4 is to 3. இப்போ இது வந்து 3A இது 4. இது B is to C வந்து 2 இது 1 இது 4 இது 3. இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல 2 கேப் இருக்கா, அப்போ அந்த 2 கேப்லயும் 4 போடணும். இந்த இடத்துல இருக்க ஒரு கேப்ல 1 போடணும். இங்க இருக்க ஒரு கேப்ல 2 போடணும். இந்த 2 கேப்ல 4 and 4 போடணும். இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டா மல்டிப்ளை பண்ணுங்க. 4 to 8 8 3 24. 4 to 8 8 4 32. இது 4 4 16. 4 3 12. இதை எதுல கேன்சல் பண்ணலாம், 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன வரும், 6 is to 8 is to 4 is to 3. ஆன்சர் வருதா, 6843. இதான் ஆன்சர் போன டைம்லயே வந்துச்சு, 6843. ஓகேவா. அடுத்த கொஸ்டின், டிவைட் 3150 into 4 such that half of the first part 1/2a, a third of the second part 1/3b, a fourth of the third part 1/4c, and is equal to 1/12 of the fourth part 1/12 into d. இப்போ இது எல்லாமே ஈக்குவலன்ட் தான். அப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த ஃபிராக்ஷனை எலிமினேட் பண்றதுக்காக நான் மல்டிப்ளைங் இட் வித் 12 on every numbers. அப்ப எல்லா நம்பரையும் 12 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும், எனக்கு 6a is equal to 4b is equal to 3c is equal to d ன்னு வந்துருமா. இப்போ a is to b is to c is to d யோட ரேஷியோ கண்டுபிடிச்சலாமா. சோ இதோட எல்சிஎம் வந்து 12. இப்போ 12 பண்றப்ப என்னவா இருக்கும், ஸோ 2 is to 3 is to 4 is to 12 தான் இதோட ஆன்சர், அதாவது ரேஷியோ. இப்போ ஸோ த நம்பர் 2 3 4 12. அந்த நம்பர் என்ன, 3150. ஓகேவா. இப்போ வாட் இஸ் த சம் ஆஃப் த நம்பர்ஸ், 5 9 9 plus 12 வந்து 21. அப்போ 21x தான் என்னன்னா 3150. அப்போ இது கேன்சல் பண்ணலாமா, 7 டேபிள்ல கேன்சல் 3ல கேன்சல் பண்ணா 7 வரும். இது வந்து 1050. 7ல கேன்சல் பண்ணா 150. அப்ப x is equal to 150. அப்ப அந்த நம்பர்ஸ் என்ன, 2x 3x 4x 12x. that is 2 into 150, 3 into 150, 4 into 150, 12 into 150. அப்போ 2 into 150 வந்து 300, இது வந்து 450, இது வந்து 600, இது வந்து 1800. ஓகேவா. so the numbers are 300 450 600 1800. yes. okay. இது வந்து ஒரு ஈஸியான क्वेश्चन தான். x y z x is to y வந்து 4 3a, y is to z வந்து 2 3 னா இது என்னவா இருக்கும், 4 2 8, 3 2 6, 3 3 9. ஓகேவா. so 8 is to 6 is to 9 தான் இதோட ஆன்சர். ஓகே. அடுத்து, 2 numbers are in the ratio 4 is to 7 4 is to 5. if 7 is added to each, the ratio of the numbers become 5 is to 6. find the numbers. அப்ப let the two numbers be 4x and 5x. இப்போ 4x divided by 5x, I am adding 7 to both the numbers so that the ratio is becoming 5/6. இப்போ cross multiply பண்ணலாமா. so 6 4s are என்ன, 6 4s are 24x plus 7 6 are 42. that is equal to 5 5s are 25x plus 7 5s are 35. அப்போ இங்க என்ன, இந்த இது அங்க போயிடும், இது இங்க வரும். அப்ப 7 is equal to x. அப்ப let the numbers are 4x னா 7 4s are 28, 5x னா 7 5s are 35. so the numbers are 28 and 35. okay. அடுத்த question, a bag contains rupees 1 50 paise and 25 paisa coins. okay. so ஒரு பேக்ல 1 ரூபாய் காயின் இருக்கு, 50 பைசா காயின் இருக்கு, 25 ரூபாய் காயின்ஸ் இருக்கு. அந்த ரேஷியோ வந்து கொடுத்துட்டான் 3 into 3 4 12. அப்ப let 1 rupee coins 3x இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஒன் ரூபி காயின் வந்து 3x இருக்கு. 50 பைசா காயின் அது வந்து 4x இருக்கு. அடுத்து 25 பைசா காயின்ஸ் அது வந்து 8x இருக்கு. ஓகேவா. இப்ப ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்களேன், இப்ப 1 ரூபி காயின் வந்து ஒரு 10 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ என்னவா இருக்கும், 10 into 1 போட்டுட்டு 10 போடுமா. இப்ப அதே
50 பைசா காயின்ஸ் வந்து 10 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ என்ன போடுவோம்? 10 into 0.5 போட்டு 5 rupees போடுவோமா? அப்போ 25 பைசா காயின்ஸ் வந்து ஒரு 10 காயின்ஸ் இருந்துச்சுன்னா 10 into 0.25 is equal to 2.5 போடுவோமா? இப்ப அதே தான். இப்போ வாட் இஸ் த வேல்யூ? இது வந்து நம்பர். இப்ப வேல்யூ என்னவா இருக்கும்? 3x into 1 இது என்னவா இருக்கும்? 4x into 0.5 இது 8x into 0.25 அப்போ டோட்டல் வேல்யூ என்னவா இருக்கும்? டோட்டல் வேல்யூ ஆஃப் 1 ரூபி காயின் வந்து 3x, டோட்டல் வேல்யூ ஆஃப் 50 பைசா காயின்ஸ் வந்து 2x. இது வந்து என்னவா இருக்கும்? இதுவும் 2x தான் கரெக்டா? பிகாஸ் 0.25 into 8 வந்து 2 தான். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? the total value of money வந்து 814 கொடுத்துட்டான். அப்போ that is 7x ஓட வேல்யூ தான் கொடுத்துருக்கான் கரெக்டா? 7x is equal to 814 சொல்லிட்டான். அப்ப x என்ன? x is equal to 120. ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் 50 பைசே காயின்ஸ். 50 பைசே காயின்ஸ் எத்தனை இருக்கு? 4x. அப்போ 4x 50 பைசா காயின்ஸ் எவ்வளவு இருக்கு? 4x. that is 4 into 120, that is 480 coins are there. ஓகேவா? இந்த क्वेश्चन இப்படி தான் சால்வ் பண்ணனும். 480 50 பைசே காயின்ஸ் are there. ஓகே, அடுத்த क्वेश्चन. a bag contains 50 பைசே coins, 25 பைசே and 10 பைசே coins in the ratio. ஓகே, சோ இப்போ அதே தான் பண்ண போறேன். சோ 50 பைசா, 25 பைசா, அடுத்து 10 பைசா காயின்ஸ். ஓகேவா? சோ அந்த ரேஷியோ என்ன? 5x, 7x, 12x. அப்ப வேல்யூ என்னவா இருக்கும்? 5x into 0.5, இது 7x into 0.25, இது 12x into 0.1. அப்ப டோட்டல் வேல்யூ என்னவா இருக்கும்? 5, இது வந்து 2.5x, 25 into 7 என்ன? 175. அப்போ 1.75x, இது வந்து 1.2x. ஓகேவா? இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணணுமா? 3.7, 1.75, ஸோ 5, ஸோ இது வந்து 14, 5.45. ஓகேவா? ஸோ 5.45x இந்த டோட்டல் வேல்யூ தான் கொடுத்துட்டா 5.45 தான் என்னன்னா 218. ஓகேவா? ஸோ 5.45x is equal to 218. அப்போ 545x is equal to 21800. ஸோ அப்போ x is equal to 21800 divided by 545. இது 109. இது என்னமா இருக்கும்? ஸோ 4 1ன்றப்ப 3, அடுத்து 3 இருக்கும், அப்போ 6, அப்புறம் 0. ஸோ இது வந்து 1 times, இது வந்து 40 times. அப்ப x is equal to 40. ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஸோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஈச் காயின்ஸ்னே கேட்டிருக்காங்க. அப்போ 5 7 12, 5x 7x 12x. 5x ஓட வேல்யூ வந்து 5 4 20, 200. 7x ஓட வேல்யூ வந்து 280. இந்த வேல்யூ வந்து 480 இருக்கும். ஓகேவா? ஸோ 200, 280, 480. எஸ். அடுத்த क्वेश्चन. The ratio between the income of Sita and Geeta is 4:5. ஓகேவா? சீதா அப்புறம் கீதா இன்கம். ஸோ இன்கம் ரேஷியோவை நான் 4x 5x எடுத்துக்கிறேன். அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னா 7y 9y எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து சேவிங்ஸ் என்னவா இருக்கும்? சேவிங்ஸ் இஸ் ஆல்வேஸ் இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சரா? தட் இஸ் 4x minus 7y. கீதாக்கு வந்து 5x minus 9y. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் ஈச் ஆஃப் தெம் சேவ்ஸ் rupees 5000, அப்பனா ரெண்டு பேருமே 5000 rupees தான் சேவ் பண்றாங்க. தட் இஸ் 4x minus 7y is equal to 5000. ஓகேவா? 4x minus 7y is equal to 5000. அடுத்து 5x minus 9y is equal to 5000. 5x minus 9y is equal to 5000. ஸோ நார்மலா 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. இதை வந்து நான் எலிமினேட் பண்ணணும். ஸோ இதை வந்து 5 ஆல மல்டிப்ளை பண்றேன், இதை வந்து 4 ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 20x minus 7 5s are 35y is equal to 25 1 2 3. So 5 4s are again 20x minus 9 4s are 36y is equal to 5 4s are 20, 20 1 2 3. So இது minus, இது plus,
இது மைனஸ். அப்பனா இங்க என்ன இருக்கும்? இது கேன்சல் ஆகும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு 5000 இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த y இஸ் ஈக்குவல் டு 5000 போய் நான் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ இப்போ 4x minus 7 into 5000 is equal to 5000. அப்போ இது 35000 அப்போ 40000 இருக்கும். அப்போ 4x is equal to 40000, x is equal to 10000. ஓகேவா? இப்போ அடுத்தவங்க என்ன கேட்டிருக்காங்க? Find the income of Sita. Income of Sita என்ன? 4x. So 4x na 4 into 10000, that is 40000. ஓகேவா? அடுத்த question. The ratio of the number of UG students and the PG students in a college are 5:4. So UG, PG, 5x, 4x. If 40% and 50% of UG and PG students are scholarship holders. இப்போ what is 40% of 5x? So 20% வந்து 1, 40% வந்து 2x. அப்போ 2x வந்து ஸ்காலர்ஷிப் வாங்குறாங்க. ஓகேவா? அடுத்து PGல 50%, that is 2x வந்து ஸ்காலர்ஷிப் வாங்குறாங்க. அப்போ ஸ்காலர்ஷிப் வாங்காதவங்க எத்தனை? 3x. UGல 3x, PGல 2x. நோ ஸ்காலர்ஷிப். ஓகேவா? இப்போ என்ன கேக்குறாங்க? what percentage of the students does not get the scholarship? அப்ப total number of students who is not getting scholarship என்ன? த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸா? that is 5x. total number of students என்ன? அது ஆல்ரெடி நமக்கு தெரியும் 9x, because total numberனா UG plus PG, that is 9x. அப்ப 5x is what percentage of 9x? so 5/9, 5/9 என்றப்ப 55.55. ஓகேவா? 5x students out of 9x students are not getting scholarship. So the answer is 55.55%. Okay. Another question. In a 45 liter mixture of milk and water, the ratio of milk and water is 5:4. So milk is to water வந்து 5:4 இருக்கு. Total 45 னா இது வந்து என்ன இருக்கும்? 9. So 9ன்றப்ப அதாவது 9x is equal to 45 னா x வந்து என்னவா இருக்கும்? 5. அப்போ இது வந்து 25 liters இருக்கும். மில்க் வந்து 20 liters இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா find the quantity of water to be added. ஸோ நான் வந்து வாட்டர் வந்து ஒரு குவான்டிட்டி ஆட் பண்றேன். so that the resultant mixture is in the ratio 4/5. அப்போ 25 divided by 20 plus q is equal to 4/5. அப்போ 125 is equal to 80 plus 4q. 45 is equal to 4q னா x என்னவா இருக்கும்? q என்னவா இருக்கும்? 11.25 liters. Yes. So 11.25 liters நான் வந்து ஆட் பண்ணனா the ratio of the milk and water will change to 4:5. Okay. அடுத்த question. The monthly sales of two companies A and B are in the ratio 2:3. The monthly expenditure is 3:4. Okay. So A இருக்கு, B இருக்கு, சேல்ஸோட ரேஷியோ வந்து 2:3. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ 2x 3x எடுத்துக்கலாம். எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 3y 4y. அப்போ ப்ராஃபிட் என்னவா இருக்கும்? 2x மைனஸ் 3y வந்து ஏக்கு, 3x மைனஸ் 4y வந்து பிக்கு. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? Find the profit of A and B given that A's profit is equal to a fifth of its sales. A ஓட ப்ராஃபிட் என்ன? 2x minus 3y. அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 1/5 of his sale. அதாவது 2x. That is 2x minus 3y is equal to 1/5 into 2x. அப்போ இந்த 5 cross multiply பண்ணா 10x minus 15y is equal to 2x. அப்ப 8x is equal to 15y. அப்ப x by y is in the ratio of 15/8. ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? Find the profit of A and B கேக்குறாங்களா? Profit of A and B என்ன? 2x minus 3y வந்து A ஓட ப்ராஃபிட், B க்கு வந்து 3x minus 4y. இப்ப x க்கு வந்து 15 y க்கு வந்து 8 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஓகேவா? அப்ப 2 into 15 minus 3 into 8 is to
3 into 15 minus 4 into 8. அப்போ 30 minus 24 is to 45 minus 32. So இது என்ன இருக்கும் 6, இங்க வந்து என்ன இருக்கும்னா 13. So 6 is to 13 னா profit of A and B. Okay, 6 is to 13. அடுத்த question. A part of the monthly expenses of Vicky, a marketing executive, are fixed and the remaining part varies with the distance traveled by him. அப்போ monthly expenditure எப்படி இருக்குன்னா fixed salary plus ஒவ்வொரு கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்கும் அவனுக்கு வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் தராங்க. அந்த அமௌண்ட்டை வந்து வீன்னு வச்சுக்கோமா, வேரியபிள் சேலரி இன்டோ டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்ப நமக்கு வந்து ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இஃப் ஹி டிராவல்ஸ் 200 கிலோமீட்டர் இன் அ மந்த் தென் ஹிஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 3300. அதாவது 3300 அவனோட எக்ஸ்பெண்டிச்சர் எப்போ ஃபிக்ஸ்டு சேலரி பிளஸ் வேரியபிள் இன்டூ 200. அடுத்து if he travels 500 kilometer in a month then his total expenditure is 3900. அப்ப 3900 வாங்குறான்னா so fixed plus v into 500. இப்போ இது ரெண்டையும் நான் சப்ராக்ட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? 600 is equal to 300 v. அப்ப v is equal to what? v is equal to 2. கரெக்ட்டா? இத கொண்டு போய் நான் ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். so 3300 is equal to f plus 200 v. அப்போ v ஓட வேல்யூ தான் எனக்கு தெரியுமா 2 னு. so v is equal to 2. அப்போ 3300 is equal to f plus 400. அப்ப f is equal to 2900. so fixed salary வந்து பாத்தீங்கன்னா 2900. ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? find the total expenditure if he travels 800 km a month. அப்ப 800 km a month travel பண்ணானா f plus 800 v வாங்குவானா? so fixed வந்து 2900 plus 800 into 2 that is 2900 plus 1600. so 1 5 so 4500. okay, so if he travels 800 kilometer then he will get 4500 rupees. okay, அடுத்த question. A certain sum of money is divided among A, B and C such that A gets half of what B and C get together. okay, so A, B plus C. so half of na so இப்ப B and C 2 வாங்குனாங்கன்னா A வந்து 1 வாங்குவான். அடுத்து B gets 1/3 of what A and C gets together. அப்ப A plus C வந்து 3 வாங்குனாங்கன்னா B வந்து 1 வாங்குவானா? அப்போ இந்த ரெண்டு ரேஷியோ எழுதுங்களேன். so A divided by B plus C என்ன 1/2. அப்ப so A ஓட வேல்யூ என்னன்னா A is equal to B plus C divided by 2. ஓகேவா? so இந்த வேல்யூவை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து இங்க வந்து பாப்போமா, B divided by A plus C என்ன 1/3. இப்ப நான் இந்த இடத்துல இங்க இருப்பாங்களேன் என்ன இருக்கு 3B is equal to A plus C எழுதுறேன். so 3B is equal to A plus C. now A is equal to B plus C divided by 2. ஓகேவா? அதை நான் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். substitute A is equal to B plus C divided by 2. அப்ப என்ன கிடைக்கும்? 3B is equal to B plus C divided by 2 plus C. அப்ப இங்க என்ன இருக்குன்னா 6B is equal to B plus C plus 2C. அப்போ 5B is equal to 3C. B by C is equal to 3/5. இப்போ எனக்கு A ஓட வேல்யூ தெரியுமா? A is equal to B plus C divided by 2. அப்போ B ஓட வேல்யூ என்ன 3A, C ஓட வேல்யூ 5 divided by 2. அப்போ 8/2 வந்து என்னது? so A is equal to 4. அப்ப A is to B is to C என்னன்னா 4 is to 3 is to 5. ஓகேவா? இப்ப என்ன கேட்டிருக்காங்க? if A got 500 more than B. so A வந்து B ஓட 500 more, that is 1x. ஓகேவா? இந்த 1x தான் 500னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? how much money was divided, total amount என்னன்னு கேக்குறாங்க. so total வந்து என்னது? total வந்து 12x. அப்ப x வந்து 500 னா 12 into 500 that is equal to 60,100. so 6000 is the answer. okay, அடுத்த question. the monthly income of P and Q are in the ratio 5:6. their expenses வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? so PA QA income வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 5x 6x. expenses வந்து 8y
9y. இப்ப சேவிங்ஸ் என்னவா இருக்கும்? 5x minus 8y, 6x minus 9y. அடுத்து என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க? Q ஓட சேவிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு fourth of his monthly income. ஓகே, ஸோ Q ஓட சேவிங்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 1/4 of his income, that is 1/4 into 6x. ஓகேவா? ஸோ இப்போ 6x minus 9y is equal to 1/4 into 6x. ஓகேவா? அப்ப 24x minus 36y is equal to 6x. அப்ப 18x is equal to 36y. அப்ப x by y is equal to 2/1. ஓகேவா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? Then find the ratio of the monthly savings of P and Q ஓட savings ratio கேட்டிருக்காங்களா? அப்ப 5x minus 8y போடணும். இது PA. Qக்கு வந்து 6x minus 9y. இப்ப நான் வந்து x க்கு 2னும் y க்கு வந்து 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்ப 5 into 2 minus 8 into 1 is to 6 into 2 minus 9 into 1. அப்ப 5 2 are 10 minus 8 is to 6 2 are 12 minus 9. அப்ப 2:3 தான் the ratio of their savings. Okay. அடுத்த question. So a writer gets a fixed amount for his book. Apart from the royalty he gets per book sold. ஸோ இப்போ என்னன்னா ஒரு ரைட்டருக்கு ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் கொடுக்குறாங்க, அது போக ஃபார் எவ்ரி புக் ஹி இஸ் கெட்டிங் அ சர்டன் ராயல்டி. ஓகேவா? he gets 22,000 and 46,000 for 6,000 and 6,000 books sold and 18,000 books sold. அதாவது if 6,000 books are sold he will get 22,000. that is the 22,000 என்னன்னா ஃபிக்ஸட் salary plus இந்த 6,000 புக்ஸ்க்கான ஒரு ராயல்டி. அடுத்து 18,000 புக்ஸ் சேல் பண்ணாங்கன்னா ஃபிக்ஸட் பிளஸ் royalty for 18,000 books, that is equal to 46,000. அப்ப என்ன கேக்குறாங்கன்னா find the income per book when 25,000 books are sold. ஓகேவா? சோ இதுவும் வந்து நார்மலா அந்த கமிஷன்ஸ் வச்சு பார்த்தோம்ல இதுக்கு முன்னாடி, அந்த டிஸ்டன்ஸ் டிராவல், அந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அந்த கொஸ்டின் மாதிரி தான் இங்கேயும். சோ இப்போ என்னன்னா சோ 22 ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் எழுதிடலாம். சோ டோட்டல் அமௌண்ட் அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா ஃபிக்ஸட் அமௌண்ட் பிளஸ் ராயல்டி இன்டு புக். அப்போ ஃபிக்ஸட் அமௌண்ட், இந்த டோட்டல் அமௌண்ட் என்ன 22,000, that is equal to fixed plus royalty per book R நே இருக்கட்டும். so R into 6,000. இப்போ அடுத்து 46,000 வாங்குவான் எப்போ fixed plus royalty for 18,000 books. ஓகேவா? சோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். சோ இது ரெண்டையும் நான் சப்ராக்ட் பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? சோ 22ன்றப்ப சோ 24,000 கிடைக்குமா? so 24,000 is equal to 12,000 R. so அப்ப R is equal to 2. இப்போ இந்த R is equal to 2 நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். so 22,000 is equal to F plus 6,000 R. so 22,000 is equal to F plus 6 2 are 12. அப்ப ஃபிக்ஸட் அமௌண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 10,000. ஓகேவா? இப்போ அடுத்து ஃபார் 25,000 புக்ஸ் அமௌண்ட் என்னவா இருக்கும்? அமௌண்ட் வந்து ஃபிக்ஸட் பிளஸ் 25,000 ஆரா, ஃபிக்ஸட் என்ன 10,000 பிளஸ் ஆர் வந்து 2 ஆர் 25,000 இன்டூ 2, அப்படின்னா 50,000 பிளஸ் 10,000 60,000 கிடைக்கும் rupees ஃபார் 25,000 புக்ஸ். அப்ப ஃபார் ஒன் புக் என்ன? இட் இஸ் 60,000 divided by 25,000. 3 zeros cancel ஆச்சு. இது 12, இது 5, so 12 by 5 னா 2.4 rupees per book. ஓகேவா? so 25,000 books சேல் பண்ணார்னா he will get 2.4 rupees per book. ஓகேவா? அடுத்த question. so in a village the ratio of the number of males to female is 5:4. okay, so male is to female என்னன்னா 5:4. அடுத்து the ratio of the literate males to literate females. ஓகேவா? so literate male is to literate female, அந்த ரேஷியோ என்னவா இருக்குன்னா 2:3. அடுத்து the ratio of the number of illiterate males to illiterate females. illiterate males is to
இல்லிட்ரேட் ஃபீமேல்ஸ். இந்த ரேஷியோ என்னன்னா 4:3. இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? இஃப் 3600 males in the village are literate. ஓகேவா? so find the number of females in the okay. so literate males அதாவது 2x தான் என்னன்னா 3600. அப்ப x என்னவா இருக்கும்? see 2x is equal to 3600 னா x is equal to 1800. அப்ப literate females என்ன 3x 3x வந்து 18 into 3 5400. அப்ப ஃபீமேல் வந்து இது மேல, இது ஃபீமேல். சோ இது வந்து 5400 இருக்கும். ஓகேவா? அடுத்து இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க? ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் வில்லேஜ் ஃபீமேல்ஸ் இன் த வில்லேஜ். ஃபீமேல்ஸ் டோட்டல் எவ்வளவு இருக்காங்கன்னு கேக்குறாங்களா? இப்போ நான் இல்லிட்ரேட் மேல வந்து 4a இல்லிட்ரேட் ஃபீமேல்ஸ் வந்து 3n எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா எனக்கு டோட்டல் கிடைக்குமா? அதாவது லிட்ரேட் பிளஸ் இல்லிட்ரேட் மேல்ஸ் தான டோட்டல் நம்பர் ஆஃப் மேல்ஸ் இருப்பாங்க. அப்ப இங்க டோட்டல் மேல்ஸ் என்ன? 3600 plus 4a. இங்க வந்து 5400 plus 3a. அப்ப டோட்டல் மேல்ஸ் டு டோட்டல் ஃபீமேலோட ரேஷியோ எனக்கு தெரியுமா? 5:4 ன்னு. அப்ப சி 3600 plus 4a divided by 5400 plus 3a is equal to 5/4. ஓகேவா? இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? 36 into 4 என்ன? 6 4 sir 24. so 144. 144 1 2 plus 4 4 are 16a is equal to 54 into 4. 54 into 4 னா என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணா டிவைட் பண்ணனும். 540ன்றப்ப 270. 270 இல்ல 54 into 4 5 270 தான். so 270 அதுக்கப்புறம் 2 0 போடணும். plus 5 3 are 15a. அப்போ so a is equal to 27,000 minus 14,400. ஓகேவா? so 27,000 14,400. இங்க வந்து 600 இருக்கும், இங்க 6 இருக்கும். அப்போ 2 12600. ஓகேவா? so a is equal to 12600 னா லிட்ரேட் ஃபீமேல்ஸ் என்னன்னு பாப்போமா? இல்லிட்ரேட் ஃபீமேல்ஸ். இல்லிட்ரேட் ஃபீமேல்ஸ் எவ்வளோ? 3a. கரெக்டா? that is 3 into 12600. 6 3 are 18. 1 8 3 2 6 7 3. ஓகேவா? சோ இது வந்து இல்லிட்ரேட் ஃபீமேல்ஸ். அடுத்து லிட்ரேட் ஃபீமேல்ஸ் என்ன? லிட்ரேட் ஃபீமேல்ஸ் வந்து தெரியுமா? 5400. அப்ப டோட்டல் ஃபீமேல் என்ன? லிட்ரேட் பிளஸ் இல்லிட்ரேட். கரெக்டா? 37800 அது கூட 5400 ஆட் பண்ணனும். சோ 0 0 1 2 13 13 1 3 so 43200. கரெக்டா? yes. so total number of females is 4 lakh ஆமா 43,200. okay. so the total females is 43,200. அடுத்து in an election there were 4 candidates. அடுத்து 80% of the registered voters casted their votes. அடுத்து one of the candidates received 30% of the casted votes while the other 3 received remaining votes in the ratio 1:2:3. 1:2:3ன்றப்ப 6ல டிவைட் பண்ணனும். 30%ன்றப்ப இல்ல 30 தேவையில்ல. 18 என்னது 4/5. இங்க வந்து 6ல இருக்கு. ஓகே. if the winner of the election received 2512 votes more than the candidate with the second highest votes, find the number of registered votes. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா registered votes எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்களா? இப்போ நம்ம வந்து registered votes 100 ன்னு எடுத்தனா கன்ஃபார்மா எனக்கு டெசிமல்ல தான் ஆன்சர் வரும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் இந்த 100ல 80% தான் ஓட் போடுறாங்க. தட் இஸ் 4/5 ஆஃப் 100 தான் ஓட்டே போட்டிருக்காங்க. கரெக்டா? இந்த 4/5 போனதுக்கு அப்புறம் இந்த 4/5ல
1/3 நம்ம பிரிக்க போறோம். ஓகேவா? ஸோ 1/3 பிரிக்கிறது வந்து ஸோ 3/10 தான், அது பிரச்சனை இல்லை 30%க்கு. ஸோ இன்டூ 3/10 பிரிக்கணும். அதுக்கப்புறம் சி 1:2:3னா ஐ வாண்ட் டு டிவைட் த ஃபிராக்ஷன் இன் 6x டேர்ம்ஸ். ஓகேவா? அப்போ வாட் இஸ் த எல்சிஎம் ஃபார் 6, 10 and 5? 6, 10, 5 எல்சிஎம் வந்து 30. ஸோ நான் பெட்டர் கன்வீனியன்ஸ்க்கு 300 தான் ரெஜிஸ்டர்ட் ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ டோட்டல் ரெஜிஸ்டர்ட் ஓட்ஸ் என்னன்னா 300x. ஓகேவா? இதுல 80% தான் casted. ஓகேவா? So 80% of the casted votes என்ன 8 3s are 24. So 240x தான் casted. இதுல வந்து 1% got 30%. So what is 30% of 240? That is 3 into 24, 8, 4 3s are 12, 1 2. That is 72x. ஓகேவா? அப்ப remaining casted votes என்ன? That is 240 minus 72. So இங்க 8 வரும். So இங்க 3 23ல 7 போகணும். 16 168. இப்போ இந்த 168 ரிமைனிங் பர்சன்ஸ் வந்து இந்த 168 இத வந்து ரிமைனிங் எப்படி பிரிக்கிறாங்க? ஸ்பிளிட் இன் 1:2:3 ரேஷியோ. அப்ப 6a தான் 168னா a என்னவா இருக்கும்? சோ 2 12 13 14 15 16. சோ பேலன்ஸ் 4 48க்கு 8 6 8s are 48. அப்போ இது என்னவா இருக்கும்னா 1 into a வந்து 28, இது வந்து 56. தேர்ட் பர்சன் வந்து என்ன வாங்கியிருப்பாங்க? 28 into 3 8 3s are 24 3s are 6 84. அப்போ சோ இந்த டோட்டல் votes ஓகேவா, ஒரு பர்சன் வந்து 72x வாங்கியிருப்பான். ஓகேவா? சோ ஒரு பர்சன் 72x, அடுத்த பர்சன் 28x, அடுத்த பர்சன் 56x, அடுத்த பர்சன் 84x. இப்போ இந்த 84xன்றவன் தான் வின்னர், இவன் தான் செகண்ட் வின்னர். இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு டிஃபரன்ஸ் என்ன? 12x. இந்த 12x தான் கொடுத்திருக்காங்களா? இந்த 12x தான் என்னன்னா 12512. ஓகேவா? சோ இந்த 12x தான் என்னன்னா 2512னா வாட் இஸ் 300x? அதுதானே கேட்டிருக்காங்க. 300 ரெஜிஸ்டர்ட் வோட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சோ இது வந்து என்னவா இருக்கும்? 6ல கேன்சல் பண்ணா இது 2 டைம்ஸ், இது 50 டைம்ஸ், இது 1 2s are 2. சோ 1 2 5 6. அப்ப x is equal to 1256 into 50. அப்ப இத 5ல மல்டிப்ளை பண்ணா டிவைட் பண்ணனுமா? 6ல இந்த 2ல டிவைட் பண்ணா 6 2 8 0 6280. கரெக்டா? இன்னொரு 0 போட்டிருக்கேன். 6280. ஆமா, அந்த 50க்கு ஒரு 0 இருக்குல்ல. சோ 62,800 is the total number of registered votes. ஓகேவா? சோ இங்க என்னன்னா நீங்க 100 எடுத்தாலும் சரி 200 எடுத்தாலும் இங்க வந்து ஃபிராக்ஷன்ல தான் வரும், இல்ல டெசிமல்ல வந்திருக்கும். அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த கொடுத்திருக்க ஓட்ஸை எப்படி எல்லாம் ஸ்ப்ளிட் பண்றாங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 80% பிரியுது. 80%னா 4/5. அந்த 4/5ல அகைன் 30% இருக்காங்க. 30%னா 3/10. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறத வந்து 1:2:3ன்னு பிரிக்கிறான். ஸோ டோட்டலா 6ல வந்து நான் டிவைட் பண்ணணும். அப்ப டினாமினேட்டர் இருக்கிறதுல எல்சிஎம் பண்ணுங்க. 5 6 10. ஸோ 5க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்தாலே போதும் 30. ஸோ 30 into 10 வந்து 300. ஓகேவா? 30ன்னு எடுத்துக்கிட்டா கூட ஆன்சர் வந்திருக்கும். பட் 13 எடுத்திருந்தோம்னா இந்த இடத்துல வந்து 72 84லாம் வந்திருக்கா. 7.2 8.4 வரும். ஸோ அந்த ஃபிராக்ஷன் அந்த டெசிமல் வேணான்றதுக்காக 300 எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? அடுத்து the salary of Ram, Ganesh and Rajesh were in the ratio of 6:5:7 in 2010 and in the ratio of 3:4:3 in 2015. ஓகே, ஸோ இங்க வந்து நான் யாரு இருக்காங்கன்னா ரமேஷ், கணேஷ், ராஜேஷ். ஸோ 2010ல இவங்களோட சேலரி ரேஷியோ என்னவா இருக்குன்னா 6x 5x 7x. அதே 2015ல இவங்களோட சேலரி எப்படி இருக்குன்னா 3y 4y 3y. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரமேஷோட சேலரி இருக்கா, இது வந்து 2010ல இருந்து 15க்கு 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தட் இஸ் 125% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்ப என்னன்னா 125% ஆஃப் 6x தான் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 3y க்கு ஈக்குவலா இருக்கு.
இப்போ 125% என்ன 5/4 into 6x is equal to 3y. அப்போ இது 1 இது 2 இது 1 இது 2. அப்ப x/y என்னவா இருக்கும்னா 2/5. ஓகேவா? அப்ப 2/5 னா அவங்களோட ரேஷியோவை ஸ்ட்ரைட்டாவே போட்டுடலாமா? 6x 2x 6x 5x 6 5 7 இது 2010ல 2015ல என்ன 3 4 3. இப்போ அகைன் ஆக்சுவலா நம்பர்ஸ்ல எழுதிருவோமா இத? அப்போ 2010ல என்னவா இருக்கும்? 6 2s are 12, 5 2s are 10, 7 2s are 14. 2015ல 5 3s are 15, 5 4s are 20, 5 3s are 15. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? the percentage increase in Rajesh salary. Rajeshனா the last இருக்க person. So 14 வாங்கி 15 வாங்குறான். So 1/14 வந்து increase ஆகுது. So 1/14 னா 7.14. Percentage increase is closest to 7.14. அப்பனா 7.14 is close to 7. Okay வா? So the answer is 7. 1/14 into 100, that is 7%. Okay, so that is approximately equal to 7%. Okay. 1/14. ஆமா 7.14 தான். அடுத்த question. In an examination, Rama's score was 1/12 of the sum of the scores of Mohan and Anjali. After a review, the score of each of them is increased by 6. The revised scores are in the ratio. Okay. இங்க 3 பேர் இருக்காங்க. அஞ்சலி, அடுத்து மோகன், அடுத்து ராமா. இப்ப இவங்களோட ரிவைஸ்டு ஸ்கோர் ரேஷியோ என்ன? 11x 10x 3x. இந்த ரிவைஸ்டு ஸ்கோர் என்னன்னா பழைய ஸ்கோரோட 6 மார்க்ஸ் எல்லாருக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஓல்டு ஸ்கோர் என்னவா இருக்கும்? 11x minus 6, 10x minus 6, 3x minus 6. கரெக்டா? ஆக்சுவலா என்ன சொல்லிருக்கான்? ஒரு பழைய ஸ்கோர் ஒன்னு இருந்திருக்கு. அந்த பழைய ஸ்கோர்ல 3 மெம்பர்ஸ்க்கும் 6 மார்க் எக்ஸ்ட்ராவா நான் ஆட் பண்ணனா எனக்கு வந்து 11:10:3 ரேஷியோ வருது. அப்போ ஓல்டு ஸ்கோருக்கு 11x minus 6, 10x minus 6, 3x minus 6 போட்டா ஓல்டு ஸ்கோர் வந்துருமா? இப்ப ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருக்காங்க ஒரு க்ளூ? ராமாவோட ஸ்கோர். சோ ராமோட ஸ்கோர் வந்து 1/12 of the sum of மோகன் and அஞ்சலி. ஓகே, சோ இது வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா, ஓகேவா? அதாவது இந்த ரிவைஸ் பண்றதுக்குலாம் முன்னாடி. சோ ராமோட ஸ்கோர் என்ன? 3x minus 6. இந்த 3x minus 6 எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 1/12 of the sum of remaining two, that is 11x minus 6 plus 10x minus 6. அப்ப இத மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 36x is equal to 21x minus 12. so இந்த 21 அங்க போச்சுன்னா சப்ராக்ட்ல என்ன ஆகும்? 15x. so 15 வரும். ஆமா, so 15x is equal to what? 84 வருது. ஓகே, 84 வருதே. இல்ல 84 வராது, 60 வரும். மாத்தி எழுதிட்டேன். இங்க -12 தான் இருக்கு. so 15x is equal to 60. அப்ப x is equal to 4. இப்ப அவங்க என்ன கேட்டிருக்காங்க? then the Anjali score exceeded Rama's score by. அஞ்சலியோட ஸ்கோர் வந்து ராமாவோட ஸ்கோரை விட எவ்வளவு வந்து அதிகம்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ அஞ்சலியோட ஸ்கோர் என்ன? 11x minus 6. ஓகேவா? அஞ்சலி வந்து 11x minus 6. அடுத்து ராமோட ஸ்கோர் வந்து 3x minus 6. ஓகேவா? அப்ப ஆக்சுவல் ஸ்கோர் என்ன? 11 into 4 வந்து 44 minus 6. இது வந்து 4 3s are 12 minus 6. 44 minus 6 என்னவா இருக்கும்? 44 minus 6 வந்து ஆல்ரெடி 4 போகும், 38. இது வந்து 6. அப்ப டிஃபரன்ஸ் இந்த ஸ்கோர் என்ன? டிஃபரன்ஸ் வந்து 38 minus 6, that is 32 மார்க்ஸ். ஓகேவா? சோ 32 மார்க்ஸ் தான் டிஃபரன்ஸ். அதானே கேட்டிருக்காங்க, அஞ்சலி அண்ட் ராமோட ஸ்கோரோட டிஃபரன்ஸ். ஓகே, so it is 32. okay.
அடுத்த கொஸ்டின். ஸோ எவ்வளோ இருக்கு? ஸோ 1 2 ஸோ 2 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? Raju and Lalita originally had marbles in the ratio of 4:9. Then Lalita gave some number of some of her marbles to Raju. As a result, the ratio of the number of marbles with Raju and Lalita becomes okay. இப்போ ஆக்சுவலா ராஜு கிட்ட 4x மார்பிள்ஸ் இருக்கு, லலிதா கிட்ட 9x மார்பிள்ஸ் இருக்கு. இப்போ என்ன பண்றாங்கன்னா லலிதா இஸ் கிவிங் n ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் கொடுத்துறாங்க. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லலிதா கேவ் n மார்பிள்ஸ். ஓகேவா? அப்ப நியூ கவுண்ட் என்னவா இருக்கும்? இப்ப ராஜு கிட்ட என்னவா இருக்கும்? ராஜு கிட்ட 4x plus n இருக்கும், லலிதா கிட்ட 9x minus n இருக்குமா? இப்ப இந்த நியூ கவுண்டோட ரேஷியோ தான் கொடுத்துட்டாங்க 5:6ன்னு. ஓகேவா? இப்போ 4x plus n divided by 9x minus n is equal to what? 5/6. ஓகேவா? கரெக்டா 5/6 தான புது ரேஷியோ. இப்போ இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? 6 4s are என்ன? So 24x plus 6n is equal to 45x minus 5n. அப்ப 11n is equal to 21x. அப்ப x by n என்னவா இருக்கும்? x by n என்னன்னா 11/21. கரெக்டா? x by n ன்றப்ப 11/21. இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க? So what fraction of our original marbles did original marbles எவ்வளோ? ராஜு லலிதா ஒரிஜினலா ராஜு கிட்ட வந்து 4x 9x. இப்போ எக்ஸுக்கு வந்து 11 சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்ப ராஜு கிட்ட 44 இருந்திருக்கு, லலிதா கிட்ட 99 இருந்திருக்கு. அப்போ n is equal to 21. ஓகேவா? அப்போ வாட் ஃபிராக்ஷன்னா so 21/99 தான் ஆன்சர், or it can be 7/33. ஓகேவா? so 7/33 of the marbles Lalita gave to Raju. Okay, so the answer is 7/33. so last question. So a stall sells popcorns and chips in packets of 3 sizes: large, super and jumbo. The number of large, super and jumbo packets in the stock are, so popcorn and chips, ஒரு கடையில பாப்கார்னும் சிப்ஸும் இருக்கு, அத 3 சைஸ்ல வந்து சேல் பண்றாங்க. so popcorn, chips, so large, super, jumbo. so popcorn ratio என்ன? 7 17 16. 7x 17x 16x. chips ஓடது 6 15 14. 6y 15y 14y. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? the total number of popcorn packets is same as that of chips packet. இப்போ total number of popcorn packets என்ன? so இது என்ன இருக்கும்? 24 34 40 40x. இது என்னவா இருக்கும்? 20 35. இப்போ என்ன சொல்றாங்கன்னா 40x is equal to 35y. அப்ப x by y என்னவா இருக்கும்? 7/8. கரெக்டா? x by y வந்து 7/8. அடுத்து அவங்க என்ன கேக்குறாங்க? then find the number of jumbo popcorn is to jumbo chips packet. அதாவது jumbo popcorn packet and jumbo chips packetக்கு ரேஷியோ கேக்குறாங்க. so jumbo popcorn என்ன? jp, அடுத்து jc. so jp வந்து 16x is to 14y ரேஷியோ கேக்குறாங்க. so x ஓட வேல்யூ வந்து 7. அப்ப 16:7 is to 14 into 8. so இது 1 time, இது 2 times, இது 1 time, இது 2 times, 2 and 2 cancel. It is in the ratio of 1:1. yeah, so it is in the ratio of 1:1. so guys, so that's all with this session. okay, so ratio and proportionல so இவ்வளவுதான் பாசிபிள் கொஸ்டின்ஸே. ஸோ இதை தாண்டினா இந்த ஓட்டர்ஸ் வச்சு ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, ஸோ அந்த மாடல்ல வந்து 2-3 கொஸ்டின்ஸ் நான் கொண்டு வந்திருக்கலாம் எக்ஸ்ட்ராவா. ஓகேவா? ஸோ அதுல வந்து இந்த இன்வாலிட் ஓட்ஸ், ஃபேக்கான ஓட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகே, ஸோ அதை தவிர ரிமைனிங் இவ்வளோதான் கான்செப்ட். இதை தவிர வேற கான்செப்ட்ஸ் கிடையாது. இஃப் ஐ ஃபைண்ட் சம் கொஸ்டின்ஸ் தென் ஐ வில் கலெக்ட், அதை வந்து சேவ் பண்ணி வச்சு ஒரு 10 கொஸ்டின்ஸ் கலெக்டிவா கிடைச்சிச்சுன்னா ஐ வில் ட்ரை டு பிரிங் another one session in ratio and proportion. ஓகே,
ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ இன்னும் அரித்மெட்டிக்ல ஒரே ஒரு டாபிக் தான் பெண்டிங் இருக்கு, தட் இஸ் அலிகேஷன்ஸ் அண்ட் மிக்சர். ஸோ அதுக்கப்புறம் வில் கோ ஃபார் ஜாமெட்ரி அண்ட் அல்ஜிப்ரா. ஓகே, ஸோ தேங்க்யூ. We will meet in next class. Okay.